ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நவம்பர் 9 மற்றும் 10க்கான கரண்ட் அவர்ஸை பார்க்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி நவம்பர் 9க்கு ஒரு ஹேண்ட் ரைட்டிங் பிடிஎஃப் நம்ம போட்டிருப்போம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஏஇஐ என்ற செயலி, அதாவது டிஏஇஐ பார்த்தீங்கன்னா ஓகேவா, எந்த ஸ்டேட் கொண்டு வந்திருக்காங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். ஓகேவா? இது 2 செகண்ட் வெஸ்டே வந்துருச்சு. இது யார் கொண்டு வந்திருக்காங்க? நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் தான் கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா? இதற்கான நியூஸ் பேப்பர் கட்டிங் காட்டுறேன் பாருங்க. இதற்கு பாருங்க, விபத்து அவசர சிகிச்சை செயலி. ஓகேவா? அதாவது டிஏஇஐனுடைய ரெஜிஸ்டர் 2.0 செகண்ட் வெர்ஷனே வந்திருக்கு. இதன் ஃபுல் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. எதுக்குன்னா ஒண்ணுமே இல்லை, இப்ப இருக்கிற டெக்னாலஜி அடிப்படையில எல்லாத்தையும் உடனே தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை பத்தி பிடிஎஃப் எழுதி கொடுத்துருக்கோம் பாருங்க. ஏஐ செயல் உச்சி மாநாடு 2026 எங்க நடக்க போகுது? 2026 இந்தியாவில தான் நடக்க போகுது, அதுவும் நியூ டெல்லியில. ஓகேங்களா? தெளிவாக கொடுத்துரு. ஏஐ செயல் உச்சி மாநாடு பார்த்தீங்கன்னா 2026 தான் நடக்க போகுது. அதற்குனுடைய ஒரு முன்னோட்டம் தான் இப்போ அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்கு ஒரு கான்ஃபரன்ஸ். ஓகேவா? 2026 இந்தியாவில் தான் நடக்க போகுது. ஓகேங்களா? 3 கருப்பொருளை வச்சிருப்பாங்க: மக்கள், கோல் மற்றும் முன்னேற்றம். ஓகேவா? இந்த 3 மயக்கர வச்சுதான் நமக்கு இந்தியாவில் நடக்க போகுது. இந்த மாநாடு நியூ டெல்லியில் நடக்க போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் 2025 இதே மாநாடு 2025 எங்கன்னா பாரிஸ் நடந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கேஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, ஜட்மெண்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அனைத்து உயிரினங்கள் மீதும் கருணை காட்டுவதும் குடிமகனுடைய கடமை என கூறும் அரசியலமைப்பு விதி எதுன்னு கேட்டிருக்காங்க. கெஸ் பண்ண முடியுதா பாருங்க. ஓகேவா? எதுன்னா 51 ஏஜே. ஓகேவா? 51 ஏஜே. ஓகேங்களா? என்னன்னு ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பார்க்கலாம். பொது இடங்களில் அலையும் திருநாய்களை அகற்ற உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஓகேவா? அதை பத்தியான செய்தி தான் இது. ஓகேங்களா? இது எங்க இருக்கு? அடிப்படை கடமை எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா பகுதி 4, அதாவது பாகம் 4ல ஏல இருக்கும் மற்றும் 11 விதிகள். ஓகே, 51 ஏல இருந்து ஏகே வரைக்கும் போகும். இதுல 51 ஏஜி என்னன்னு பாத்தீங்கன்னா உயிரினங்கள் மீதான இரக்கம், அதுதான் குறிக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இதெல்லாம் நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வெப்பமண்டல காடுகள் என்றென்றும் வசதி. ஓகேவா? இதுல இணைய உள்ள இந்த இந்த பட்டியலில் யாரா இந்தியா தான் இணைய போறாங்க. யாருன்னா இந்தியா தான் ஜாயின் பண்ண போறாங்க. இதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். அதாவது வெப்பமண்டல காடுகள் என்றென்றும் வசதி முயற்சியில் இந்தியா இணைய உள்ளது. இந்த முயற்சியானது வெப்பமண்டல காடுகளை உடைய நாடுகளுடைய வனப்பகுதியினை பராமரிக்கிறது. எவ்வளவு விஷயம் சொல்லிட்டு டெப்தா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நம்ம கரண்ட் ஆஃப் ஷார்ட்டா தெரிஞ்சுட்டா போதும், போக போக படிச்சுக்கலாம். இதுவும் இந்தியா தான். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்கா, இது ஓல்டு கொஸ்டின். ஓகேவா? எங்க இருக்குன்னா சிக்கிம்ல இருக்கு. சிக்கிமில் அமைந்துள்ள கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்காவிற்கு இயற்கை உலக பாரம்பரிய தலங்கள் குறித்த சமீபத்திய ஆய்வுல மதிப்பாய்வில் நல்லது என்ற மதிப்பினை ஐயூசியால் வழங்கியுள்ளது. ஐயூசிஎன்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ஓகேங்களா? இதுல இன்னொரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம். ஓகேவா? அதோட தினம் கொடுத்துருக்காங்க. எப்பன்னா அக்டோபர் 5. ஓகேவா? 1948 இருந்து நம்ம அனுசரிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது, உலகினுடைய 3வது உயரமான சிகரம் கஞ்சன்ஜங்கா தான். ஓகேவா? யுனெஸ்கோ உலக பாரம்பரியத்தை நம்ம எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா 2016 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஹைட் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸ்கூல் புக் போய் ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லாம் முக்கியமான டேட்டா. மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு ஊதியத்துடன் விடுப்பு அறிவித்துள்ள மாநிலம் எது? இது ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர் தான். இது யாருன்னா நம்மளுடைய கர்நாடகா தான். ஓகேவா? கர்நாடகால தான் கொடுத்திருக்காங்க. அரசு மற்றும் தனியார் பணிகளில் பணிபுரியும் பெண்களுக்கு சம்பளத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பு கொடுத்திருக்காங்க கர்நாடகா. அது ஒரு முக்கியமான கொஸ்டின் இது. அடுத்தது, தற்போது எந்த நாட்டிலிருந்து சிவிங்கி புலிகளை கொண்டு வர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது? ஓகேவா? யாருன்னா நம்முடைய போட்ஸ்வானா கண்ட்ரி. ஓகேவா? அங்க இருந்தா தற்போது 8 சிவிங்கி புலிகளை போட்ஸ்வானால இருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? கொண்டு வர திட்டமிட்டு இருக்காங்க. ஓகேவா? போட்ஸ்வானா, சிவிங்கி புலினா போட்ஸ்வானா. ஓகேவா? பாத்துக்கோங்க. நீங்க பார்த்து நோட்ஸ் தான் எடுத்துக்கலாம், எல்லாம் முக்கியமானது. இது அதோட கரண்ட் ஹவுஸ் பாத்தீங்கன்னா சிவிங்கி புலிகள் திட்டம் 2022. ஓகேவா? அப்ப என்ன பண்ணாங்கன்னா நமீபியால இருந்து இந்தியாவுக்கு வருகை. ஓகே, 2022ல. அடுத்து தென்னாப்பிரிக்கால இருந்து இந்தியா கொண்டு வந்து 2023ல. ஓகேவா? தற்போது எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 37 இருக்கு. ஓகேங்களா? இப்ப போட்ஸ்வானால இருந்து கொண்டு வர போறாங்க. அடுத்தது, ஐநா சபையினுடைய நீர் மாநாட்டில் எந்த கண்ட்ரி இணைய போறாங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய வங்கதேசம் ஜாயின் பண்ண போறாங்க நீர் மாநாட்டுல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இது ஆல்ரெடி பார்த்தாச்சு, நாம பிடிஎஃப்ல பார்த்திருப்போம். ஃபுஜியான் அப்படின்ற விமானந்தை கப்பல் வந்து எந்த நாட்டில இருந்து தொடர்புடையதுனா சீனா. ஓகேவா? சீனாவுடைய விமானந்தை கப்பல் தான் ஃபுஜியான். ஓகேங்களா? மிகப்பெரிய ஸ்பெஷலே மின்காந்த முறையில் விமானம் செலுத்தும் அமைப்பினை உடைய ஃபுஜியான் விமானந்தை கப்பல் சீன கடற்கரை அமெரிக்கால வந்து ஃபோர்டு ஒண்ணு இருக்கு, அதோட சைனாட்ட மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? இந்தியாவினுடைய 91வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா
செஸ் மாஸ்டர் ராகுல். ஓகேங்களா, யாருன்னு பாத்தீங்கன்னா ராகுல். இவர் தான் 91வது. போன வாரம் பார்த்தது இளம்பருதி, அவங்க வந்து 90. ஓகேங்களா, அடுத்தடுத்து வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே தமிழ்நாடு தான். ஓகேவா, இவங்க எல்லாமே தமிழ்நாடு தான். ஓகேங்களா, பாருங்க 90வது கிராண்ட் மாஸ்டர் வந்து இளம்பருதி, தமிழ்நாட்டுக்கு 35th கிராண்ட் மாஸ்டர் அவங்க. ஓகே, 91 வந்து இந்த விஎஸ் ராகுல், அவன் 36th கிராண்ட் மாஸ்டர். ஓகேங்களா, அப்ப இதுல பாத்தீங்கன்னா 89 ரோஹித் கிருஷ்ணா, 88 வந்து திவ்யா தேஷ்முக். ஒரு மேட்ச் ஃபாலோ கேட்கலாம், கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும். தேசிய சட்ட சேவைகள் தினம் அப்படின்றது என்ன தேதியில கடைபிடிக்கிறோம் பாருங்க, நவம்பர் 9. இது ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர். ஏன்னா நல்சான் பார்த்திருப்போம், அந்த பிடிஎஃப்ல நல்சான் சொல்லிட்டு பார்த்திருப்போம் இங்கிலீஷ்ல. ஓகேவா, ரொம்ப முக்கியமானது நல்சா. அடுத்தது உலக நோய் தடுப்பு தினம் எப்ப? உலக நோய் தினம் நவம்பர் 10. ஓகேவா, எப்பனா நவம்பர் 10. தேசிய தடுப்பூசி தினம் மார்ச் 16. இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கொரோனாக்கு அப்புறம் கொண்டு வந்தது. தேசிய தடுப்பூசி தினம் மார்ச் 16. ஓகேங்களா, இந்த இந்த வீடியோ கீழே என்ன பண்றேன், நவம்பர் 9க்கு நியூஸ் பேப்பர் கட்டிங்கோட ஒரு பிடிஎஃப் இருக்கும், அதை நான் சென்ட் பண்றேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, தேங்க்யூ.